எது நமக்கு சோதனையாக வருகிறதோ அதை விட்டு விடுவது என்பது மிக மிக கடினம். அப்போ ரெண்டையும் நான் ஒத்து போகணும். ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? இங்கே ரெண்டு எஜமானன்னு எப்போ சாத்தான் வருகிறது என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். அப்போ இதுதான், நான் என் தந்தையையும் நேசித்து நற்கருணை ஆண்டவரை நேசிக்கிற சூழ்நிலை எடுத்து, அதாவது அந்த நிலைப்பாடு எடுத்து வாழும் பொழுது என் தந்தை என்னிடம் கோபித்து கொள்ள மாட்டார். அதையும் சொல்கிறேன், லைட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்தாலும் பொறுத்துக்குங்க. என்னென்னா, பிரேசலாடுக்கு யாராவது ஒரு தந்தை வெளியே அனுப்புவாரா என்று உங்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி வரலாம். பிரேசலாடு சொல்வதற்காக வெளியே அனுப்புகிறார் என்றால் எதனால் அனுப்புகிறார் என்றால், பிரேசலாட் சொல்லும் பொழுது அவ்விடத்தை எடுத்து விட்டு நாம் விலகுகிறோம் இல்லையா? அதில் சொல்வார், நம்முடைய திருத்தந்தை சொல்வார், அந்த அவ்விடத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அவர்களோடு நமக்கு ஒட்டுறவு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். அதன்படி நாம் செயல்படும் பொழுது இந்த வேறு நம்பிக்கையை சேர்ந்தவர்கள், பிரைஸ்லாட் சொல்பவர்கள் வேறு நம்பிக்கையை சேர்ந்த ஜெபத்தை சொல்வதாக பொருள்படுகிறது. எந்த நம்பிக்கை என்றால், கடவுளின் குடும்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதுதான் பெந்தகோஸ்து, புராட்டஸ்டன்ட்டு இவர்களெல்லாம் உடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சேர்ந்த ஜெபத்தை நாம் சொன்னால், நாம் உறவு வேண்டாம் என்று நாமும் சொல்வதாக பொருள்படும். எனவே அது போன்ற சூழல் இருக்கும் என்றால் அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள். அதை இன்னொரு இடம் நான் சொல்கிறேன். அந்த முதல் இடத்த அந்த 2 கொரிந்தியர் 6 நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கேடோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு அப்படின்னு கேட்கிறார் அல்லவா? இதை காட்டிதான் நம் திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால், இந்த பிணைத்து கொள்ள வேண்டாம் என்று இருப்பதால் அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று திருத்தந்தை சொல்கிறார். உங்களுக்கு அந்த நூல்லாம் தருகிறேன். அதை இது 2 கொரிந்தியர். நாம் என்ன பார்க்கலாம் என்றால் 2 யோவான்ல இதை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் 7 பார்ப்போம். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். ஏமாற்றுவோர் பலர் யாரு? இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்ற உண்மையை அந்த மற்ற கிறிஸ்தவ சபைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் உண்மை. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்கிறேன் என்றால், அவர்கள் ஃபில்லியல் தத்தெடுப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் சொட்டெரியாலஜி படிச்சிருப்பீங்க. அதில் ஃபில்லியல் தத்தெடுப்பு, அதாவது இயேசு ஏன் மனிதனாக பிறந்தார் என்ற கேள்விக்கு அங்கே பதில் கூறப்படும். அது ஏன் மனிதனாக பிறந்தார் என்று சொல்லித்தரப்படுகிறது என்றால், அவர் மனிதனாக பிறந்தால்தான் மனிதனுக்கு உறவு கொடுக்க முடியும். அவர் மனிதனாக பிறக்கவில்லை என்றால் மனிதனுக்கு உறவு கொடுக்க இயலாது. அப்போ அவர் மனிதனாக பிறந்தால்தான் என்ன செய்ய முடியும்? ஃபில்லியல் தத்தெடுப்பு என்ற முறையில் அவர் நம்மெல்லாம் அவருக்கு இணையான பங்காளிகளாக நம்மையெல்லாம் மாற்ற முடியும். அதுதான் ஃபில்லியல் தத்தெடுப்பு என்று சொல்கிறோம். ஆனால் யாரெல்லாம் இந்த ஃபில்லியல் தத்தெடுப்பை நம்புகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்கிறவர்கள்.
சரியா? அப்படி வச்சு பார்க்க வேண்டும். இவர்களே, அதாவது இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களை ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துக்கள். எதிர்கிறிஸ்துனா என்ன? சினிமாலெல்லாம் வர மாதிரி எடுப்பான். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து போதித்த போதனைக்கு எதிராக பேசுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர்கிறிஸ்துக்கள், அவ்வளோதான்.